வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், இன்றைக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடந்தது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டதை பார்த்தோம். போன முறை அந்த தவறு நடக்கும்போது எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு வந்து ஆதவ அர்ஜுனா சார்பாகவும் சரி, ராஜ்மோகன் சார்பாகவும் சரி பல விளக்கங்கள் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே இருந்தோம், பேப்பரை கிழிச்சு போட்டோம், முடியவே முடியாதுன்ட்டோம் அப்படின்ட்டு. அதாவது ஆளுநர் வந்து கலந்துக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க, அதனால வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் இங்கே அப்படி ஆளுநர் சொன்னார்னா அந்த ஆளுநரே வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் திமுக வந்து ஆட்சி நடத்துனாங்க. பட் இப்போ வந்து ஆளுநர் சொல்லிட்டாரு, வேற வழி இல்லாமல் நாங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்றது வந்து நாங்கள் வந்து ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்க போகிறோம், மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறோம், பிஜேபி என்ன பண்ணுச்சோ அதை தான் நாங்கள் பண்ண போகிறோன்றது தானே சார் அர்த்தம்? இவங்க பி டீம் தாங்க. இவங்க வந்து என்னென்னா, இவர்கள் வந்து ஒரு பாஜகவினுடைய பின்வாசல் திட்டத்தில் தான் வந்து பாஜக இவர்களை அனுப்பி வைத்திருக்குது. அதில் வெற்றியும் பெற்று விட்டது. இவர்கள் வாங்கிய சீட்டு வந்து 118 இருந்தால் அது பாஜக நேரடியாக பல்வேறு விஷயங்களை தலையிடும். இப்போவே வந்து அதிகாரிகள் எல்லாமே வந்து பாஜக சார்பான விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த 108 சீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டால் மீண்டும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஆளுநர்கள் ஆட்சிக்கு போகும். அது நேரடியாக பாஜகவினுடைய ஆட்சியாக தான் நடக்கும் தமிழ்நாட்டில். அப்படிங்கும்போது இன்னொரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில் அரசியல் கட்சிகளும் கிடையாது. ஸோ டிவைகே வந்து ஆட்சி பண்ணதுக்கு குடியரசு அந்த ஆட்சியே வந்து போல இருக்க மாதிரி மனு கூட நேற்று வந்து கோர்ட்டில் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. இல்லை, உண்மை அதான். இப்போ நடக்கக்கூடிய செய்திகள், அவர் அறிவித்திருக்கக்கூடிய மந்திரிகளுடைய பட்டியல், அவர் ஒதுக்கப்பட்டுள்ள போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பாஜகவினுடைய ஆட்சியை தான் இவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஒன்றும் உளப்பூர்வமான வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஆதரவாலாம் கிடையாது. 60 ஆண்டுகளாக பாடப்பட்டு கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஒரு ஒரு வாழ்த்து பாடல் இருக்குது. அதுவே பெங்காலில் நமக்கு அன்னைக்கு ஆர்என் ரவி அங்கே போய் இருக்கும்போது அங்கே வந்தே மாதிரிலாம் பாடலை. அது இத்தனைக்கும் பாஜக ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய முதலாக ஆட்சி ஏற்கக்கூடிய ஒரு மேற்கு வங்காளத்தில் வந்தே மாதரம் பாடலை, வங்காள பாடலும் தேசிய கீதம் மட்டும்தான் பாடுறாங்க. பாடிட்டு பதவியேற்பு நடக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் வந்தே மாதரம் பாடுறாங்கன்னா அப்போ இதனுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா அவர் கவர்னர் அர்லேக்கர் வந்து அடிப்படை ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். இன்னொன்று, அந்த வந்தே மாதரம் பாடலை வந்து காந்தியை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயமா தெரியுது எனக்கு. இது வந்து ஒரு பொதுவான பாடலாக அல்ல. நம்மளுடைய தேசிய கீதத்தை போல வந்து எல்லோருக்கும் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து இந்த பாடல் பாடப்படவில்லை அப்படிங்கிறத வந்து காந்தியே வந்து மறுத்த ஒரு விஷயம்தான். தெரியும், வந்தே மாதரத்தை வந்து முதல் பாடலாக பாடி, 2வது தேசிய கீதத்தை பாடி, 3வதாக வந்து தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது வந்து அதை ஏன் பாடிக்கிட்டு நீங்கள் அந்த தமிழ் தாய் வாழ்த்து கூட எடுத்துருங்க. தமிழ் தாயை அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோமோ அதைத்தான் இவர்கள் செய்கிறாங்க. வெளியில் வந்து வாய்க்கிலேயே வந்து பேசுகிறாங்க, நாங்கள் அதை கிழிச்சு போட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு பேசுகிறாங்க. இனிமேல் அப்படி கிடையாதுன்னு சொல்லி இல்லாத வந்து கதையெல்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா சொன்னார். எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடக்குது. உடனே வந்து அங்கே தமிழ் தாய் வாழ்த்து இல்லைன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? 3,000 மந்த்துக்கு தள்ளுறீங்க நீங்கள். தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்குவதும் தேசிய கீதத்துடன் வந்து நிகழ்ச்சி முடிவதும் தான் நம்மளுடைய வழக்கமாக மாநிலத்தில் இருக்குது. அப்போ அதை அவங்க மாற்றுறது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு இது வந்தே மாதரம்ங்கிற ஒரு பாடலை வந்து கொண்டு வந்து இங்கே பாடுவதற்கான தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இவங்க வந்து சிறுபான்மை மக்களாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த விஜய் இருக்கார், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மரிய வில்சன் இருக்காருன்னு காட்டிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இதற்கு பின்னால் இருப்பது ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய கரங்கள் தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இவங்க வந்து ஒன்றும் மறைத்தெல்லாம் ஆட்சி பண்ண தேவையில்லை. வெளிப்படையாகவே எப்படி வந்து நம்மளுடைய கையில் எடுத்து நம்மளுடைய கண்களை குத்தக்கூடிய வேலையை செய்வாங்களோ பாஜக, அதே வேலையை தான் வந்து செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு இவர்களுடைய பேரில் ஆட்சி நடத்தாலும் அந்த ஆட்சி என்பது பாஜக ஆட்சியாக தான் நம்ம பார்க்க முடியும், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியாக தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு உதாரணமாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இன்றைக்கி அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்கும்போது பார்த்தோன்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக வந்து ஒரு பார்ப்பனரை வந்து நியமிச்சிருக்காங்க. அதாவது பார்ப்பனர்களுடைய மைண்ட் செட்டே என்னவா இருக்குது அப்படின்னா, சாமானிய மனிதர்கள் வந்து கோயிலுக்குள்ளே இவ்வளோ தான் போகணும், இவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, அப்புறம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்றதும், நீங்கள் உள்ளே போய் வந்து சாமியை கும்பிடலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்திருக்கு. யார் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் போது திரும்ப அந்த மாதிரி ஆட்கள்கிட்டே பார்ப்பனர்கள்கிட்டே வந்து கோயில் வந்து கொடுக்கறது எப்படி இருக்குது அப்படின்னா, திரும்பவும் பழைய மாதிரி தான். என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் மாற்றிட்டு பழைய மாதிரி பார்ப்பனர்களுடைய கூடாரமாக இந்த கோயில்கள் எல்லாமே மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்களான்ட்டு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவாகவே அதுதான் இருந்தது அப்படின்றத பிஜேபி பேசும்போதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த அஜெண்டாவை இப்போ வந்து நிறைவேற்றிருக்காங்களா சார் டிவிக்கே? அதாவது சாதி வாரியான ஒரு
பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து இந்த அமைச்சரவையில் 2 பேர் தான் பார்ப்பனர்கள், 2 பேருக்குமே அமைச்சர்கள். வன்னி அவர்கள் இத்தனை % இருக்காங்க, அவங்க வந்து இத்தனை அமைச்சர் தான் இருக்காங்கன்னு சொல்லி முந்தைய அரசுகளில் விமர்சனங்கள் வரும். அல்லது தேவைக்கு அதிகமாக வந்து இந்த துறை இந்த ஜாதி சேர்ந்தவங்களாம் போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி குறைகள் வரும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. கடந்த முறை 2021ஆம் ஆண்டு சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் பார்ப்பனர்கள் இல்லாத சட்டமன்றமாக இருந்தது. பாஜக சார்பில் போட்டியிட்டவர்கள் எச் ராஜா உள்ளிட்டவர்கள் தோற்று போயிட்டாங்க. மற்றபடி வந்து பாஜகவில் வந்து 4 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அவர்களும் வந்து பார்ப்பனர்கள் கிடையாது. அப்போ பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு சட்டமன்றமாக இந்தியாவிலேயே, இந்திய ஜனநாயகத்திலே முதல் முறையாக MKS எரான்னு சொல்லக்கூடிய 21 to 26 2021-26ஆம் ஆண்டு சட்டசபை மட்டும்தான் இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறைக்கான அமைச்சராக ஒரு பார்ப்பனரை நியமிச்சிருக்காங்க. அதாவது யாரிடமிருந்து அந்த கோயில் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும், யாரிடமிருந்து இந்த நகைகளை எடை குறைப்பாளர்களிருந்து நகையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு அரசு ஒரு திட்டம் போட்டு இதை செய்தால் அவர்கள் கையிலே வந்து சாவியை கொடுத்த மாதிரியான ஒரு வேலையை வந்து இந்த ஈடுபட்டிருக்காங்க. இவர்கள் வந்து தெரியாமல் எதுவுமே செய்ய கிடையாது. இது எல்லாமே மேலேருந்து சொல்லி தான் செய்கிறாங்க. மேலே பாஜகவிடம் இருந்து RSS இருந்து என்ன செய்யறதுன்னு கேட்டு தான் செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா திமுகவில் சமையலூர் செல்வராஜன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவர் அறநிலைத்துறை பார்த்தார். ஏன்னா இது மாதிரியான கக்கன் வந்து பார்த்துருக்காரு, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்படிலாம் இருந்த ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து ஒரு அறநிலைத்துறையில் வந்து குறிப்பாக வந்து கருவறைக்குள்ள இப்போ நம்ம எல்லோரும் உள்ள செல்லணும், அனைத்து சாதிகளும் அர்ச்சனை ஆகணுங்கிற ஒரு கோரிக்கை நடைமுறைப்படுத்தி நம்ம வந்து அதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா, இப்போ மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை எப்படி வந்து கருவறைக்குள்ள அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு GR சாமிநாதனுடைய அமர்வில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட சில உத்தரவுகளை அவர் போட்டிருந்தார். அதாவது எப்படி வந்து நீங்கள் வந்து கருவறைக்குள்ள அவரை அனுமதிக்கலான்னு. ஏன் அவர் அனுமதிக்க கூடாதா? அவர் அமைச்சர் போகக்கூடாதா? மாநிலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அதில் வந்து அவர் வந்து அதே திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அவர் வந்து ஒரு அமைச்சராகி உள்ளே போகக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்கிற நிலைமையில வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இதுதான் சனாதனம். சனாதனத்தை ஒழிக்கணும்னு LOP ஏன் பேசுகிறாரு? நம்ம எதிர்கட்சி தலைவர் ஏன் வந்து சட்டசபையில் சொல்கிறாருன்னா இதுதான் சனாதனம். ஒரு அமைச்சருங்க, ஒரு மின்சாரத்துறை அமைச்சருங்க, அவரு கோயிலுக்குள்ள அந்த தொகுதியினுடைய MLA கோயிலுக்குள்ளே போய் உள்ளே போகிறாருன்னா அந்த உள்ள எப்படி அவர் அனுமதிக்க போச்சு, அவர் எப்படி வந்து அர்த்த மண்டபம் தாண்டி வந்து கருவறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு கேள்வியை வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து யாரை வந்து அந்த இடத்துக்கு போடுறாங்க பாருங்கள், மந்திரியாக போடுறாங்க, அமைச்சராக போடுறாங்கன்னா. அப்போ 7000 ஏக்கரை வந்து நிலங்களை வந்து மீட்டெடுத்தது, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து மீட்டெடுத்ததுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சம்பவம்லாம் செய்து முடித்த ஒரு அரசு இறங்கினதுக்கு அப்புறம் யார் கையில் இருந்ததோ ஒன்றும் இல்லை. நீங்கள் புந்தமல்லி ஹைரோட்டில் ஒரே இடம் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்த வந்து இந்து மக்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து எடுத்து வச்சிருந்தார். அதில் வந்து அரசு அறநிலையத்தில் போய் மீட்டெடுத்து அந்த இடம் சும்மா கிடக்குது இப்போ. ஆனால் அது ஒரு பூந்தமல்லி நெடுஞ்சாலைங்கிறது வந்து மிக முக்கியமான சென்னையினுடைய 2 சாலை, அண்ணா சாலையும் பூந்தமல்லி பெரியார் நெடுஞ்சாலையும் தான் 2 முக்கியமான சாலைகள். அதில் வந்து ஒரு 150 கோடி ரூபா சொத்தை வந்து எடுத்து வச்சிருந்தார். அது ஒரு அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு இடத்த இந்து மக்கள் கட்சிங்கிற பேரில் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து செய்கிறாருங்கும்போது, அப்போ வந்து அன்றைக்கு இருந்த திராவிட அரசு, அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் போய் கைப்பற்றி மீண்டும் அரசு பொறுப்பில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யார் கையில் கொடுத்துருக்காங்கன்னா, யார் கையிலேருந்து காப்பாற்றணும்னு இந்த ஒரு துறையை கொண்டு வந்ததோ அவர்கள் கையிலே வந்து இது இப்போ கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கோயில்களை அரசு நிர்வகிப்பதற்கு எதிரான வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்குகளில் தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்க போகுது, இது என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? இவ்வளோ நாள் வந்து அதிமுகவும் திமுகவும் மாறி ஆட்சி அமைத்தாலும் அந்த நிலைப்பாட்டில் வந்து அவங்க ஒரே ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க. இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய அரசு என்பது அடிப்படை கொள்கையோடு எந்த கொள்கையும் பேசி வரல. மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மானங்கெட்ட ஒரு மாற்றத்தை தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசு வந்து என்ன பண்ண போகுது, உங்களுக்கு அடிப்படை கொள்கை என்ன? ஏன்னா தமிழ் தாய் வாழ்க்கையே தெருவில் விட்டாங்க. அடுத்து வந்து இந்த போன்ற விஷயங்கள்லாம் வந்து எப்படி அவங்க செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நமக்கு ஒரு பெரிய ஒரு அச்சத்தை அந்த அரசு விளைவிக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் தெரியுமா, இந்த பிரச்சனை நம்ம பேசலாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்காவது வந்து அவருக்கு இருக்குதாங்கிறதே தெரியல. ஏன்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள்லாம் இருக்குது. இதை பட்டியலிடப்பட்டால்
அரசு என்ன ரிப்ளை பண்ணணும், அரசினுடைய கொள்கை என்ன. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் பிரச்சனையின் போது ஒரு கமிஷனர், போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, வி வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா அரசின் நிலைப்பாடு அவருக்கு தெரியும். அது வந்து ஒரு சர்வே கல் தீபத்தூண் அல்ல. சர்வே கல் என்பது நில அளவை கல். நில அளவை கல்லில் போய் தீபத்தூண் ஒரு தவறான தீர்ப்பு வந்திருக்குங்கிறத புரிந்து கொண்டு அவர் வந்து நேரடியாக நீதிமன்றத்துடன் வந்து பொருதுகிறார். அவர் வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க, எல்லாமே பண்ண வச்சாங்க. ஆனாலும் கூட அவர் சொன்னார் வி வில் ஃபேஸ். நான் கடைசி வரைக்கும் ஏற்ற விடலை. ஆனால் இன்றைக்கு வந்து அப்போ கூட தாவேக்கா வாய மூடிட்டு வேடிக்கை தான் பார்த்தாங்க. எப்பயுமே வேடிக்கை தாங்க பார்த்தாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கோயில்பட்டியில் ஒரு நேற்று முன்தினம் வந்து ஒரு கொலை நடக்குது. ஒரு காதலி பிரச்சனையில் வந்து அந்த பெண்ணுடைய தகப்பனர் வந்து அந்த பையனை வெட்டி கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு ஆணவ கொலை தான். திமுக ஆட்சியில் நடைபெற்றிருந்து அது ஆணவ கொலையாக சொல்லப்பட்டிருக்கும். காதல் பிரச்சனை, காதல் விவகாரத்தில் கொலை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் போடுறாங்க. கவின் கொலைக்கு வந்து ஆணவ கொலை பார்த்தா ஆணவ கொலை தான். அது ஆணவ கொலை தான். அதே மாதிரி இதுவும் ஆணவ கொலை தானே. பெற்றோர் ஹானர் கில்லிங்னா என்ன, என்னுடைய மரியாதை போகுது, நான் வந்து திருமணம் செய்து தர மாட்டேன், அப்படி நீ இந்த காதலித்தால் எனக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லி பண்ணுறதுக்கு பேர் தான் ஹானர் கில்லிங். அந்த ஹானர் கில்லிங்னா ஆணவ கொலையும் தமிழ் படுத்தியிருக்காங்க. இப்போ இது நடந்தது என்ன, ஒரே சாதியாக கூட இருக்கட்டும், பேச்சை மீறி நீங்கள் திருமணத்துக்கு போகிறீங்கிறதுனால தானே அவங்க வந்து இந்த கொலை நடக்குது. எந்த ஊடகமுமே வந்து பதிவு பண்ணுது, ஆணவ கொலைன்னு பதிவு பண்ணுறது. காதல் விவகாரத்தில் கொலை, இப்படி தான் வந்து புதுசாக ஒரு டேம் எடுத்துகிட்டு வராங்க. காதல் விவகாரத்தில் கொலை தான் பல சம்பவங்கள் நடக்குது. அதாவது அதுக்கு பின்னாடி கூடிய பிரச்சனை என்ன, அது ஆணவ கொலை தான். இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம போயிட்டே இருக்கும்போது தான் இவர்களுக்கு எப்படி புரியும். ஏன்னா குறிப்பாக அறநிலையத்துறையை கொண்டு போய் நீங்கள் வந்து நேரடியாக பார்ப்பனர்கள் கையிலே வந்து துறையை ஒப்படைச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நீங்கள் நடந்துக்கூடிய பிரச்சனை, சிதம்பரம் தீட்சிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு கையில் கோயில் இருக்கும்போது அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 78,000 கோயிலையும் கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுங்கிறத வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம். அதே மாதிரி நிதித்துறை அமைச்சர் அவருடைய வீடியோலாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. வீடு பூந்து அவர் அடிக்கிறதும் அந்த ரவுடித்தனம் வந்து பண்ணுறதையும் வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி தாவேக்கா கட்சியில் தான் வந்து இருக்கிறவங்களோட மேலே தான் அதிகமான வழக்குகள்லாம் இருக்குது, கேசஸ் இருக்குது அப்படின்றதையும் வரும். குற்றம் அதிகமாக பண்ணியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து வச்சிருக்கிறது தாவேக்கா அப்படின்னு இருக்குது. இப்போ நிதித்துறை அமைச்சராக ஒருத்தர் வந்து அந்த மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னும் போது அவருடைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையன் வந்து நிதித்துறை, அதாவது இதற்கு முன்பாக அந்த அமைச்சரவையில் பெறக்கூடிய அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் வந்து ஒரே ஆள் வந்து செங்கோட்டையன் மட்டும்தான். அவர்கிட்ட வந்து நிதித்துறை இருக்குது. அது நிதித்துறை என்பது எப்படின்னா அது பார்ப்பதற்கு சாதாரண துறை இருந்தாலும் ஒரு அனுபவம் வேணும், குறைந்தபட்ச அனுபவம் வேணும். அந்த ஒரு அமைச்சராக இருந்து ஃபைல் பார்த்து அனுபவம் இருந்தால் தான் அந்த துறையை இது பண்ண முடியும். சாதாரண துறை கிடையாது, முதலமைச்சருக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்டாக தான். ஏன்னா ஃபினான்ஸுங்கிறது வந்து நீங்கள் மாதம் சம்பளம் போடுவதிலேருந்து தொடங்கி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து அதுக்கான ஆற்றல் வேணும். அப்படி இருக்கும்போது அந்த செங்கோட்டையனுக்கு அவர் 2-3 முறை ஒரு அமைச்சராக இருந்த காரணத்தினால அவர் வந்து அதுக்கான போடும்போது விமர்சனங்களும் வரல. ஆனால் முதல் முறையாக ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாரு. அதுவும் அவர் வீடியோ கூட நீங்கள் போடுங்க. மரியாதை செலுத்தும் நாள் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டின் அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கு சட்டத்திற்கு இணங்க அச்சமும் ஒரு தலைச்சார்பு இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல திறப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இத்தனைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர். ஆனாலும் கூட அவர் வந்து எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியும். இப்படிப்பட்ட அவருக்கு வந்து நீங்கள் வந்து நிதித்துறை கையில் கொடுத்துருக்கீங்க முதல் முறையாக அப்படின்னா இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்.
இப்போ ஏன்னா இந்த ஆட்சியினுடைய இப்போ முதல் விஷயமே வந்து அறநிலைத்துறையை பற்றி பேசணும். அடுத்து நிதித்துறை பார்த்தீங்கன்னா அவர் எந்த அனுபவமும் கிடையாது. அவர் நேரடியாக அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு, அவ்வளோதான். அவர் கையில் இப்போ நிதித்துறையை கொடுத்துருக்கீங்க. அப்போ அதற்கு பிறகு வந்து என்ன, அப்போ அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடக்க போகுது, அமைச்சர்களுடைய ஆட்சி நடக்க போகிறது இல்லை, தாவேகாவினுடைய ஆட்சி நடக்க போகிறது இல்லை, பாஜகவினுடைய மறைமுக ஆட்சி தான் நடக்க போகுது. எதற்காக பயந்து திமுக தன்னுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சியில் கூட வந்து நீங்கள் கூட ஆதரவு போய் கொடுக்கலாம் கொடுங்க, வேணாம் பாஜக கொல்லைப்புற வழியாக வந்து விடும்னு சொன்னாங்களோ அது இப்போ நேரடியாகவே நடக்க போகுது. நேரடியாக இப்போ வந்து அச்சப்பட்டதோ அது நடக்க தான் போகுது. இதற்கு மேல் வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியே வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு வந்து விமர்சனத்தை வைக்கணும், அவங்க முன் வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தால் மக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து இது ஒரு கவர்ச்சியில் வந்து இந்த அலையில் வந்து ஜெயிச்சிட்டாரே தவிர அடிப்படையில் வந்து ஜெயிக்கலை. அடிப்படையை வந்து திமுக என்றைக்கும் கைவிடாது, போராடி கொண்டே தான் இருக்கும். அப்போ மக்களுக்கு தெரியும். தென்காசி மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நேற்று தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஆய்வு பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா நான் ஆய்வுன்ற வார்த்தையே சொல்ல, டீனெல்லாம் நான் சந்திக்கலை அப்படின்றாங்க. ஆனால் அந்த வீடியோவில் ஆய்வுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, டீனை தான் சந்தித்தோம் அப்படின்ட்டுலாம் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு பல பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க ஸ்டாண்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க சார். அவங்க இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டியை வந்து போயிடும் 40 வருஷம் ஆகி இது ஒன்று தானா, இது கீழே விழுந்துரும், பசங்க விளையாடுறாங்கன்ற ஆய்வு. யார் இவங்களுக்கு இந்த பெர்மிஷன்லாம் கொடுக்குறது? போயிட்டு கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் தாவேக்கா நிர்வாகிகள் போய் நுழையலாம் அப்படின்ற இது யாருக்கு கூட? எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்னா கூட ஓகே, அதுலேயும் தகுந்த ப்ரோட்டோகால் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இவங்க அன்றைக்கி வந்து ஒயிட் கோட்டை எடுத்து மாற்றிக்கிட்டாங்க, இன்றைக்கி இது வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்கிறோன்ட்டு அதுக்கு ஒரு கும்பல் வந்து போயிருக்குது. அது வந்து போனது விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது, கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறது. யார் சார் இவங்கெல்லாம்? நேற்று தான் நம்ம ஒருத்தரை பற்றி பேசணும், உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கிடச்சிருச்சு. ஒயின் ஷாப்பில் போய் ஆய்வு பண்ண போனார் ஒருத்தர். ஆமாம் சார், அந்த பையன் இளம் அமைச்சர். ஆமாம், அவர் அமைச்சர் ஆகிட்டார். அவர் ஏதோ பிகில் சரத்தா ஏதோ போட்டிருந்தாங்க பட்டு. அதுலேயும் ஒயின் ஷாப்பர் 4-5 முறை தேடி கண்டுபிடிச்சி போனார். தப்பான கடைகளுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து என்னென்னா வந்து வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. அவர் முதல்ல பண்ண வேலையை ஏற்றாப்படி இந்த ஒயின் ஷாப்பை ஏதோ கடை வச்சுருந்தார். அந்த கடையை மூட போகிறோம், அவனுக்கு வண்டி இனிமேல் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போனார். கடையை மூட சொல்லிட்டு போனார். அவருக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்ததெல்லாம் வந்து பாண்டியராஜன் ஒரு படத்தில் ஏலம் எடுக்கிறதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து தேர்ந்தெடுத்து தான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவர்களுடைய கட்சிக்காரர்கள் நடந்துக்கிற விதம் வந்து எல்லா பக்கமும் இப்போ திமுக காரங்களும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடும்பொழுது போராட்டம் பண்ணுவாங்க, வாசலுக்கு எதிராக போய் போராட்டம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒரு அதிகாரிகள் அல்லது ஒரு அமைச்சர் அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலையை சாதாரண கட்சி பேரில் வந்து துண்டை போட்டுக்கிட்டு போய் அம்மா உணவகத்தை நான் ஆய்வு பண்ணுறேன்னு உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன எந்த அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் நீங்கள் உள்ளே வரீங்க? ஒரு அரசு நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே போய் ஆய்வு செய்யலாம்? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலி பிஹெச்டின்னு போட்டு காரில் மேலே கோடு போட்டிருக்காங்க. ஆனால் முன்னாடி டாக்டர்னு போட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து போய் அரசு மருத்துவமனையில் ஆய்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி தொட்டியை போய் ஆய்வு பண்ணுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதாவது மெடிக்கல் அதான் மருத்துவமனையில் இருக்காங்க, அதான் மெடிக்கல் பிஹெச்டின்னு பிடபிள்யூடின்னு சொல்லி எல்லா பக்கமும் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. இப்போ அதை பார்த்தோன்னே அந்த வீடியோ ஹிட் ஆகுது, இந்த வீடியோ 4 பேர் பேசுறாங்க. அதான் எல்லா பக்கமும் அவன் வந்து எங்கேயும் பாருங்க, எவனும் பாருங்க சட்டையில வந்து மைக்கோட தான் போறாங்க. தனி சும்மாலாம் போறது இல்லை, மைக்கோட போய் என்ன அது ரெடியா பத்திரிகையாளர்கள் கொடுக்குற மைக்கில் அவங்களே எடுத்துட்டு போற மைக் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு வேணும்னே தான் மைக்கு, மொபைலு மைக் இதோட தான் போய் பத்திரிகையாளர் கூட கிடையாது. இவங்களே போயிட்டு ரீல்ஸ் போட்டு இது பண்ணிக்கிறாங்க. அடுத்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அதான் ஒரு மீம் இதாக ரெடி ஆகிட்டு இருக்கு. சுடுகாட்டுக்கு போகலாமா, எல்லாம் ஒழுங்காக செத்துருக்காங்க பாட்டு வந்துடுவோமா, ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்துடுவோமாங்கிற மாதிரிலாம் வந்து மீம்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அதான் சொல்லல, சின்ன பிள்ளைகள் வெல்லாமே வீடு வந்து சேராது. இவர்கள் கையில் ஆட்சிங்கும் போது அது வந்து இப்போ ஒன்றிய அரசனுடைய ஆட்சியாக தான் இருக்க முடியுமே தவிர வழியே கிடையாது.
ஏன்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் நமக்கு வந்து அதான் காட்டி கொடுக்குறது. நீங்கள் பாஜகவே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சி பெற்றிருந்தாலும் ஒரு பார்ப்பனரை அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கிறதுக்கு பயப்படும். மீண்டும் இந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து அரசியல் செய்யணும்னு சொல்லி ஒரு 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 காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு காலம் வராது. ஒரு காலம் வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு ஏற்றாலும் கூட ஒரு பார்ப்பனரை போடாது. ஆனால் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, 7 பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் 4 பேர் கொடுத்துட்டவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து அவினாசி தொகுதிக்கு வந்து கால்நடைத்துறை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து எங்கே கொடுத்துருக்கணும், அறநிலையத்துறை கொடுத்துருக்கணும். அந்த அம்மாவுக்கு நீ புரட்சி செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து கால்நடைத்துறையும் மற்ற துறையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அவருடைய தொழில் சம்மந்தப்பட்ட அவர் எதுக்காக அவர் பாடுபடுவாரோங்கிற தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவருக்கு அந்த துறையை கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ வந்து இந்த ஆட்சி என்பது மறைமுகமாக கொல்லைப்புற வழியில் பாஜகவினுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய ஆட்சியை தான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இனிமேல் தாவேக்கை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அரசு மருத்துவமனைக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் போவாரா? அமைச்சர்கள் போவாங்க, எம்எல்ஏக்கள் போவாங்க, சரி விஜய் போவாரா? விஜய் பேர் அவர் சொல்லலை. இதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டுங்க. அதாவது இப்போ யாரும் உட்காந்து அதை பார்த்துட்டும் இருக்க போகிறதில்ல. அமைச்சர் இங்கே தான் போனாரா, எம்எல்ஏ இந்த ஹாஸ்பிட்டல் தான் போனாங்களான்னு இல்லை, போகிறது ஒன்று இருக்கட்டும். அதாவது அந்த அளவுக்கு தகுதிப்படுத்திருப்போம்னு சொல்கிறாங்க, படுத்தி வச்சுருக்கோம்ல சார். நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு போங்க, பெரியார் மருத்துவமனைக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. நீங்கள் மருத்துவமனைக்கு திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மருத்துவமனைகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள், உணவு எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்கள். அதாவது இது வந்து சினிமா இந்த தெலுங்கு படத்தில் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுறது. எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இனிமேல் வந்து அரசு மருத்துவமனை தான் போகணும்னு சொன்னால் போகணும்ல, அவங்க போக மாட்டாங்கன்னு வேறு விஷயம். ஆனால் அடிப்படையில் ஏன் வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர்களோ முதலமைச்சரோ வந்து நோய்வாய்ப்பட்டால் ஏன் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போனாங்க அப்படின்னா மக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் காரணம். அரசு மருத்துவமனை என்பது இலவசமாக சிகிச்சை அளிக்கக்கூடியது. சோதனை முறைகளை வந்து வெளியில் காட்டில் வந்து உள்ள குறைவான இதில் பண்ணோம். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், எம்ஆர்இசிபி ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் 20,000 ரூபா வரைக்கும் கட்டணம் ஆகுது. அதே இது அரசு மருத்துவமனையில் 1,700 ரூபா 2,000 ரூபா தான் கட்டணம் ஆகுது. இது மாதிரியான விஷயங்கள் பண்ணி அந்த மாதிரியான எளிய மக்கள் வந்து போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு அமைச்சர் போய் அங்கே தங்கியிருக்கிறாரு, சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்னா அப்போ முழுக்க மருத்துவர்களுடைய கவனம் முழுக்க அவருக்கு தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து பாதிக்கப்படும். இதன் காரணமாக தான் வந்து போகிறதில்லை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள். நிறைய எம்எல்ஏக்கள் போய் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இடதுசாரிகளை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு மருத்துவமனையை தான் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் தெலுங்கு போட்ட ஸ்டென்ட்டு. அவங்க சொல்லணும்னா விஜய் உட்படன்னு சொல்லணும், அதுதான் வந்து கரெக்டு. அமைச்சர்கள்னா விஜய் உட்படன்னு சொல்லணும், முதலமைச்சர் உட்பட இனிமேல் அனைவரும் வந்து நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வருவோம்னு சொன்னால் தான் ஏற்றுக்க முடியுமே தவிர இதெல்லாம் வந்து ஸ்டென்ட்டுக்காக சொல்கிறது நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, நமக்கு தெரியும். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.